இது உங்கள் ஸ்கை நியூஸ் தமிழின் முக்கிய செய்திகள். ஹார்மோஸ் நீரிணை வரைபடத்தில் சிறியது, தாக்கத்தில் பெரிது. வரைபடத்தில் சிறியதாக தோன்றினாலும் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கடல் வழி குறித்து பார்க்கலாம். பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் ஹார்மோஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கடல் பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த குறுகிய நீர்வழி ஒருபுறம் ஈரான் மற்றும் மறுபுறம் ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை பிரிக்கிறது. இந்த நீரிணையின் மிக குறுகிய பகுதி சுமார் 33 கிலோமீட்டர் அகலம்தான். ஆனால் அந்த சிறிய பரப்பில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார சுமை தினமும் கடந்து செல்கிறது. இரு திசைகளிலும் பெரிய எண்ணெய் கப்பல்கள் பயணிக்கும் பாதை சுமார் 3 கிலோமீட்டர் அகலம்தான் இருப்பதால் இங்கு உருவாகும் எந்த இராணுவ பதற்றமும் உலக சந்தையில் உடனடி அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும். ஏன் இந்த நீரிணை உலகின் எரிசக்தி நரம்பு என அழைக்கப்படுகிறது? உலகளவில் தினசரி பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெயில் சுமார் 20% இந்த பாதை வழியாகவே கடத்தப்படுகிறது. மேலும் உலகின் திரவ இயற்கை எரிவாயு, குறிப்பாக கத்தார் போன்ற நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் LNG பெரும்பகுதியும் இதன் வழியாகவே செல்கிறது. இந்த பாதையை அதிகம் நம்பியிருப்பவை ஆசிய நாடுகளே. சீனா, இந்தியா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் தங்களின் எரிசக்தி தேவைகளுக்காக இந்த கடல் வழியை பெரிதும் சார்ந்துள்ளன. ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள வர்த்தகம் இந்த குறுகிய கடல் பாதையை சார்ந்துள்ளது. இந்த நீரிணை மூடப்பட்டால் என்ன ஆகும்? ஈரான் இந்த பாதையை மூடக்கூடும் என்ற அச்சம் எழும் ஒவ்வொரு முறையும் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்வதை காண முடிகிறது. உண்மையில் இந்த பாதை முடக்கப்பட்டால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக அதிகரிக்கலாம். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உலகம் முழுவதும் உயரும். விமான சேவைகள், போக்குவரத்து மற்றும் விவசாய துறைகள் பாதிக்கப்படும். கப்பல்களின் காப்பீட்டு கட்டணங்கள் பல மடங்கு உயரக்கூடும். உலகளாவிய பணவீக்கம் அதிகரித்து பொருளாதார மந்தநிலை உருவாகும் அபாயமும் உள்ளது. எளிதாக சொல்வதானால் ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்படும் எந்த பிரச்சனையும் உலகம் முழுவதும் உள்ள பொதுமக்களின் தினசரி வாழ்க்கையை நேரடியாக தாக்கக்கூடியது. தற்போதைய நிலவரப்படி சீமத்திய பதற்றங்களுக்கு பிறகு அந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து வேகம் குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பு காரணங்களால் காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் உலக சந்தைகளில் ஏற்கனவே அச்சம் நிலவுகிறது. முடிவாக சொல்வதானால் வரைபடத்தில் ஒரு சிறிய கோடு போல தோன்றும் இந்த நீரிணை உலக பொருளாதாரத்தை அசைக்கக்கூடிய சக்தி கொண்டது. குறிப்பாக எரிசக்தி இறக்குமதியை அதிகம் நம்பும் நாடுகளுக்கு இதன் தாக்கம் வேகமாக உணரப்படும். உலக அரசியல், பொருளாதாரம் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கை இவை அனைத்தும் இப்போது இந்த குறுகிய கடல் வழியை நோக்கி கவனமாக கண்காணித்து வருகின்றன. இதுடன் செய்தி நிறைவடைகிறது. இதுபோன்ற செய்திகளுக்கு ஸ்கை நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நன்றி.